நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள், நம்ம இந்த தேங்காய் நார் கொஞ்சமாக கோகோ பீட் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன அதாவது கீரை பேக்கில் மஞ்சள் இஞ்சி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து பாருங்கள், நமக்கு நிழல் பாங்கான இடத்துல பாருங்க அருமையாக வந்திருக்குங்க. வேரோடு அப்படியே எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காய் நார்லாம் பிச்சை நமக்கு வேர் அடிபட்டுன்றதுனால அப்படியே வைக்க போகிறேன். இன்றைக்கி ஆடிப்பெருக்குக்கு எனக்கு நம்ம மஞ்சள் இஞ்சியை நம்ம நடவு பண்ண போகிறோம். அருமையாக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் சாக்கு பையில் கொஞ்சமாக அப்படி பள்ளம் எடுத்துகிட்டு, நீங்கள் நினைக்கலாம் என்னடா சாக்கு பையில் வைக்கிறான்னா ஒன்றும் ஆகாதான்னு. நிழல் பாங்கான இடத்துல வைக்கும்போது சாக்கு பை மோஸ்ட்லி ஒன்றுமே ஆகாதுங்க. ஏன்னா வெயிலில் வச்சா இஞ்சி அந்த மஞ்சள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் இலைக்கருகள் வருது வெயில் நிறைய படும்போது. அதனால் பாருங்கள், இன்றைக்கி நம்ம நடவு பண்ணிட்டோம். நானே வச்சுட்டு நானே வீடியோ எடுக்கிறனால தான் இந்த செடியெல்லாம் இப்படி ஆடுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ஆடிப்பட்டத்தில் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பாருங்கள், ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று வச்சாச்சு. அடுத்து 2 க்ரோ பேக் இருக்குதுங்க. இதுதான் சாக்கை தான் சொல்கிறேன் க்ரோ பேக்குன்ட்டு. 2லேயும் இன்றைக்கி மறுபடியும் இப்போ இருக்கிறத வச்சிட போகிறோங்க. பாருங்கள், ஏன்னா நிழலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சாக்கு ரொம்ப மக்கி போகாது அவ்வளோ ஈஸியாக. கொஞ்சம் சாக்கு அப்படி மடித்து விட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க. பாருங்க, அப்படியே வராங்க. சரி, வேறு அடிப்படக்கூடாதுன்றதுனால அப்படியே வச்சிடுறேன், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. பாருங்கள், அடுத்த செடியை பாட் பண்ணியாச்சு. சூப்பராக வச்சாச்சுங்க. 3 வச்சுட்டோம். அடுத்தது 4வதா. இது குட்டியாக தாங்க வந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அதாவது நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இது மட்டும் குட்டியாக இருக்குது, இதை வைக்கலாமான்ட்டு. தாராளமாக வைக்கலாங்க. அந்த பாருங்கள், வேர் எவ்வளோ அருமையாக அந்த அடிபடாமல் அப்படியே எடுத்துட்டேன். அதனால் நம்ம தைரியமாக வைக்கலாங்க. இதுலேயும் வந்துடும். ஆக்சுவலாக நம்ம நேரடியாகவே வைக்கலாம், சாக்கு பையில் நம்ம நேரடியாகவே வைக்கலாம். இது ஏன் நான் அப்படி வச்சேன்னா, கொஞ்சம் மக்கின கோகோ பீட் போட்டு அப்படி தழுக்க வைக்கும்போது கொஞ்சம் நல்ல க்ரோத்து நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி வச்சேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.